வணக்கம். நைட் சிறுபயிறு ஊற போட்டு வச்சிருந்தேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டும், சிறுபயிரும் வேக வச்சுக்கலாம் அப்படின்னு ஃபுல்லா பிளான் சேஞ்ச் ஆயிட்டு. சிறுபயிறு வேக வச்சு காஃபி குடிச்சிட்டு ஆத்துக்கு குளிக்கிறதுக்காக நாங்க கிளம்பி போயிட்டோம். ஆத்துக்கு போற நேரத்தில இந்த புட்டுலாம் வேக வச்சுட்டு இருந்தா ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்லி, ஜஸ்ட் வயிறு பசிச்சது அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் வெளியில ஹோட்டல்ல பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா போகும்போதே வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா, ஆத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான ஃபுல்லாவே சேஞ்ச் பண்ணிட்டோம். அங்க கிளம்பி போனோம்னா ஆத்துல கூட்டமே இல்ல. கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஏன்னா சீசன் ரொம்ப மாறியிருக்கா. பகல்ல வெயில் அடிச்சாலும் ஆஃப்டர்நூனுக்கு மேல சீசன் ரொம்ப மாறிடுச்சு அப்படிங்கிறதுனால தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருந்தது. குளிச்சுட்டு ஆனா ரொம்ப நேரம் குளிக்கணும்னு நெனச்சு போனோம். ஜில்லுன்னு இருக்கிற காட்டிலும் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்ட நாங்க ஹோட்டல்ல முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் வரும்போதே அமேசான்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் போட்டிருந்தேன். அது டெலிவர் ஆயிட்டு ஆர்கனைசர் தான், கிச்சன் ஆர்கனைசர். எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல. அது மட்டும் இல்லாம அந்த ஆர்கனைசர் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? நம்ம கபோர்டுக்கு அது கரெக்ட்டா செட் ஆகுதா? அப்படின்னு சொல்லி எடுத்து உடனே பார்த்தேன். சப்போஸ் இந்த ஏரியால வேண்டாம் ரிட்டர்ன் போடணும் அப்படின்னா, உடனே ரிட்டர்ன் போட்டா ஈவினிங்கே அந்த அண்ணா பிக் பண்ணிட்டு போயிருவாரு. பட் ஆனா ரிட்டர்ன் போட வேண்டிய அவசியமே இல்ல. கரெக்ட்டா செட் ஆகியிருந்தது. எல்லாமே அதில நல்ல குவாலிட்டியாவும் இருந்தது. ஆனா என்ன ஸ்ட்ரைட்டா வச்சா இவ்ளோ வெயிட் தாங்காம சாயுது. இந்த மாதிரி வச்சா தான் கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறத காட்டிலும், அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ரிட்டர்ன் போடலை. பிரேக்ஃபாஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுனால மாடியை ஃபுல்லும் போய் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா பொருளையும் எடுத்து போட்டு கழுவ ஆரம்பிச்சாச்சு. ஒவ்வொரு ஊருக்காக சுற்றிட்டு இருந்ததுனால ரீசன்ட் டேஸில் எண்ணெய் எடுக்கவே இல்லை. அதனால் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு ரிட்டன் எண்ணெய் எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு பிளான் இருக்குது. அதுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ரா மெட்டீரியலும் இல்லை, அதுவும் வாங்கிட்டு இனி எப்போதுமே மாடியில் ஒரு விளக்கு போட்டு ஒரு பூஜை பண்ணணும். நம்ம பிஸ்னஸ் நடக்கிற இடம்னா கண்டிப்பாக ஒரு பூஜை இருக்கணும் அப்படின்னு தோணுனதுனால மேலே போய் இது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.